உடம்புக்கு குளுமையாக இருக்கிறதுக்காக நான் வந்து இளநீர் எல்லாம் சேர்த்து பைனாப்பிள் ஜூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு. தேங்க்யூ, பை, டேக் கேர். சம்மர் ஸ்பெஷல் வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு ஜூஸ் சொல்லித்தரேன். பைனாப்பிள் எல்லாருமே பண்ணுவோம், ஆனால் நான் எப்படி பண்ணுவேன்றதை காமிக்கிறேன். இப்போ வந்து பைனாப்பிள் வந்து ஒரு கப்பு இந்த மாதிரி பீசஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஃபலூடா சீடு, சப்தா விதை அது வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு 2 டீஸ்பூன். இது வந்து பாதாம் பீஸுன்னு ஊற வச்சுருக்கேன். இது வந்து இளநீர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லெமன் வந்து புழிஞ்சு வச்சுருக்கேன். பிளாக் சால்ட்டு இதுதான். இப்போ வந்து இதில் வந்து நம்ம இந்த பைனாப்பிளும் சால்ட்டும் கொஞ்சமாக இளநீர் விட்டு அரைச்சின்னு வந்துடலாம். லெமன் கொஞ்சம் இளநீர் விட்டு நான் இதை அரைச்சிட்டேன். இதை வடிகட்டிடுறேன். ஃபில்டர் பண்ணதை இந்த பாக்கி இளநீரில் விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து ஊற வச்ச பாதாம் பீஸன் சப்ஜா சீடு ரெண்டுத்தையும் போட்டுடலாம். அடியில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இது ஒரு 2 டீஸ்பூன். இப்போ இளநீரோடு அரைச்சி வச்ச பைனாப்பிள் ஜூஸ். உடம்புக்கு குளிர்ச்சியாக கூலாக இருக்கிறதுக்கு உடம்ப நான் வந்து இன்றைக்கி பைனாப்பிள் ஜூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்மூத்தி மாதிரி திக்காக போட்டு கொடுங்க. நார்மலாக இருக்கிறோம் இந்த மாதிரி ஜூஸ் கொடுக்கலாம். இது எல்லாமே போடலாம். ஸ்மூத்தி மாரி அவளுக்கு கொடுங்க, ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி. இப்போ இந்த நான் போட்டிருக்க இந்த பைனாப்பிள் ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர்.